ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக 24 ஹவர்ஸோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எட்டோன்ருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்கள் அப்பெல்லாம் நான் பேசுகிற வேர்டோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சேன். ரிலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள அப்பெல்லாம் பெட்ரூம் டோரை நம்ம சுகா ஓப்பன் பண்ணுறாரு. சுகா ஓப்பன் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜிமினா கிட்ட க்ளோஸ் ஆகின்ற கோஸ்ட் லைட்டாக மூவ் ஆனானா ஜிமினா தான் சுகா உள்ளே என்றான்னு அடுத்த செகண்டு ஃபுல்லாக அந்த மாதிரி லுக்கில் இருந்தவர் சுகா உள்ளே அவனோட பாட்டுடோடையே ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி டக்குன்னு பெட்லேருந்து எழுந்து நிற்பாரா அந்த மாதிரி சுகா என்னடா பெட்ரூமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டார்க்காக இருக்குது, என்ன கேண்டில்ஸாக ஏற்றி வச்சுருக்காங்கங்கிற மாதிரி சுட்டி முட்டி நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக பெட்டை வைப்பாரா அந்த மாதிரி பெட்டை பார்த்தா பெட்டும் ரெடியாகி ஜிமினா பக்கத்தில் நிற்கிறத பார்த்துட்டு பா பேபி ஏன்னா எல்லாத்துக்கும் ஓகேனுங்கிற மாதிரி இப்படி ரெடியாகி நிற்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை ஃபுல்லாக நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு ஜிமினா பாட்ட மூமெண்ட்டில் ரொம்ப ஒரு மாதிரி ஹைப் பண்ணபடி ஜிமினாவை நோட் பண்ணால் இங்கே பாரு, உன்னோட பிரதர்ஸ் அவ்வளோ பேர் சேர்ந்து இந்த மாதிரி என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க, பட் எனக்கு அந்த மாதிரிலாம் திங்கிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சுகா கிட்ட வேகமாக வரப்பாரா. பட் நம்ம சுகா அவருக்கு பேக் சைடில் இருந்த அந்த லாங் கோட்டை கலட்டின வேகத்துலேயே ஜிமினாவோட பாடியை ஃபுல்லாக கவர் பண்ணபடி பட்டன்ஸை போட்டு விட்றாரு. இந்த மாதிரி போட்டு விட்டா ஜிமினா கொஞ்சம் ஷாக் ஆகி சுகாவோட ஃபேஸை நோட் பண்ணால் சுகாவுக்கு பேக் சைடில் தான் ஜெனி நின்றுட்டு இருந்திருப்பா. இந்த லுக்கில் ஜிமினாவோட ஹாட்டான லுக்கில் ஜிமினாவை பார்க்க முடியுமா? ஜெனி அந்த மூமெண்ட்டுக்கு இப்படி டக்குன்னு கோட்டை போட்டு கவர் பண்ணி ஜெனி அப்படியே புஷ் பண்ணி ஜிமினா கிட்ட நிற்க வைக்கிறாரு. ஜெனி அப்படிங்கிற மாதிரி ஜெனியோட ஃபேஸை நோட் பண்ணவும் என்ன அங்கேயே சொல்லிக்கிட்டே வந்தேன், அதுக்கப்புறம் பேசலை, வார்த்தை வரலையா அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு ரூம் பயங்கரமாக இருக்குது, பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது, ஐயோ ஃப்ளவர்ஸ் ஆகலமோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பெட்டில் இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி டச் பண்ணி ஸ்மெல் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஜெனி பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜெமினா ஷாக் ஆகும். அவங்க எல்லாரும் எதுக்கோ ஒரு மூமெண்ட்டை திங்க் பண்ணி தான் பெட்டையே ரெடி பண்ணிட்டு போனாங்க, நீ என்னடி அடப்பே கலைச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜெனி அதில் டேக் ஒர்க் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டிசைன் எல்லாத்தையுமே அப்படியே அப்படி கலைச்சி விட்றா. ஒவ்வொரு திங்ஸாக உன்னோட மிக்ஸ் பண்ணி அதை ஸ்மெல் பண்ணுறது, தூக்கி போடுறதுங்கிற மாரி இப்படி கலைச்சி விட்டுட்டு இருந்தேன். ஜிமினா வேகமாக வந்து ஜெனியோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சா ப்ளே பண்ணி விளாண்டுட்டு போகிறா, எதுக்காக அவளை டிஸ்டர்ப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜெனி உனக்கு இந்த பெட்டில் ஹயாங் கூட ஸ்லீப் பண்ண ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹயாங் கூட நானும் சேர்ந்து ஸ்லீப் பண்ண போகிறேன்னா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு பெட்டில் படுத்துட்டு ஜிமினாவோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சிட்டு வா ஹயாங், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, 2 பேரும் சேர்ந்தே ஸ்லீப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை பக்கத்துலேயே ஸ்லீப் பண்ண வைக்கிறா. இந்த மாதிரி பட்சம் ஜிமினாவுக்கு தான் செம ஷாக் ஆகுது. ஷாக்கிங்லேயே ஜெனியை நோட் பண்ணால் பெட்டில் ஜிமினா பக்கத்தில் தான் ஜெனி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கா. சுகா அடைய ரூமில் தான் உட்காந்துருந்து லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ஒர்க் எதையோ பண்ணிகிட்ருப்பாரு. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். ஜிமினா தான் ஜெனி ஸ்லீப் ஆன மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக பேக் சைடாக திரும்பி சுகாவை பார்க்குறாரு. சுகா ரொம்ப நார்மலாக உட்காந்துருந்து கொஞ்சம் ஸ்மோக் பண்ண பொசிஷன்லேயே ட்ரிங்க் பண்ணபடியே நம்ம சுகா வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறத பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகி சுகாவே நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். சுகா அப்படியே திரும்பி ஜிமினா பார்த்துட்டு ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் இல்லை எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணுவாரா. அந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் ஜிமினாவுக்கு தான் ஷாக் ஆகுது. அவங்க பிரதர்ஸ் எல்லோரும் என்னெல்லாமோ திங்க் பண்ணி பெட்ரூமையே ரெடி பண்ணி என்னெல்லாமோ பண்ணி முடிச்சுட்டு போனாங்களே, அதை பார்த்து தான் என்னெல்லாமோ திங்க் பண்ணி பயந்துனே இவன் என்ன என்னோட சிஸ்டரை என் கூட ஸ்லீப் பண்ண அலோவ் பண்ணிவிட்டு அவன் சோஃபாவில் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட். மேரேஜே ஃபோர்ஸ் பண்ணால் அப்புறம் அதுக்கப்புறம் உள்ள எல்லா மூமெண்ட்டும் ஃபோர்ஸிங்காக தானே இருக்கும்னு திங்க் பண்ணியிருப்பார். அந்த மூமெண்ட்டில் சுகா பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகி ஜிமினாவும் ஸ்லீப் பண்ணுவாரா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதா, மார்னிங்கே நம்ம ஜிமினா ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா பக்கத்தில் ஜெனி ஸ்லீப் பண்ணுறா. நம்ம ஜிமினா பக்கத்துலேயோ இல்லை அந்த பெட்லேயோ இல்லை ஜெனி பக்கத்துலேயோ நம்ம சுகா ஸ்லீப் பண்ணல, சுகாவே இல்லை பெட்டில். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகி இவர் எங்கே போனார் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பெட்டில் எழுந்து உட்காந்தா ஒரு சோஃபாவில் தானே உட்காந்துருந்து நேற்று ஒர்க் பண்ணியிருப்பார். அதே சோஃபாவில் தான் நம்ம சுகா ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி சுகா ஸ்லீப் பண்ணுறதை பார்த்துட்டு அவனோட ரூமு அவனோட பெட்டு, ஆனால் என்னென்னா சோஃபாவில் ஸ்லீப் பண்ணுறானேங்கிற மாதிரி ஜிமினா நம்ம சுகாவை நோட் பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. பாய்ஸஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ஹாலில் அரேஞ்ச் ஆகுறாங்க. ஜிமினாவுமே தான்
இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு, என்ன ஜிமி நேற்று நைட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு மூமெண்ட்டில் ஒரு கலாய்ப்பான டோனிங்கில் கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்டால் ஜிமினா ஒரு மாதிரி, ஏன்டா ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஒரு மாதிரி ஷாக்கான மூமெண்ட்டில் பாய்ஸஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணேன். ஜிமினா பக்கத்தில் கரெக்டாக சுகா வந்து உட்காந்துட்டு, என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன தெரியணும்? என்கிட்ட கேளுங்க. ஹயா அதெல்லாம் அவங்க கிட்ட கேட்கக்கூடாது, நாங்கள் ஜிமினா கிட்ட மட்டும்தான் கேட்போம். இல்லை ஜிமின் அப்படிங்கிற மாதிரிட்டு ஜிமினா நோட் பண்ணான். நீ மட்டும் தனியாக சிக்கிட்டு உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்டே நோட் பண்ணா. என்னடா என்ன இடம் மறைச்ச மாதிரி தெரியுது, ஜங்குக்கா பாராமே நான் மறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்க ஜங்குக்கு நம்ம ஜிமினாவை பார்த்து திருப்பு வரா அந்த மாதிரி திருப்புனா, என்ன என் பேபியை மறைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட ஃபைட்டுக்கு போனால், டேய் நான் என்னடா பண்ணேன், அவன்தாண்டா என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணான், நீ என்னடா ஃபைட்டுக்கு வர, அவன் என்ன சொன்னாலும் நீ இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஃபைட்டுக்கு போவியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா எழுந்து நின்று கட்டுவாரா அந்த மாதிரி கட்டணும். பாய்ஸஸ் அவ்வளோ பேர் நம்ம ஜிமினாவை நோட் பண்ணோம். சுகாவுமே இவ்வளோ டேஸ் பேசவே மாட்டேன்ட்டு இருந்தா, இப்போ என்ன ஃபைட்லாம் பண்ணுறானுங்கிற மாதிரி சுகா ஜிமினாவை நோட் பண்ணா. பாத்தியா ஜங்குக் என்னை எப்படி திட்டுறான்ட்டு, நீ அமைதியாக பார்த்துட்ருக்கப்போ நீ ரொம்ப பேட் பாய் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா, பேபி அவன் எழுந்து திட்டுனா அதுக்கு நான் என்ன பண்ணேன், டே ஜிமினை ஒழுங்கா உட்காந்துரு இல்லை நான் அடி வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி ஜிமினா போயிட்டு பேசினா, ஜிமினா இருந்து சேர்லேருந்து எழுந்து நேராக டேக்குக்கிட்டே ஃபைட்டுக்கு போயிட்டாரு. 2 பேரும் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? ஏன் நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி எப்போதும் ஒட்டிக்கிட்டே தான் இருப்பீங்களோ? பிரிஞ்சு உட்காந்து உங்களால் ஃபுட்டை சாப்பிட முடியாதோ? நானும் பாட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் வந்த டேஸில் உங்களை மீட் பண்ண டேஸில் 2 பேரும் ஏதாவது கம்மை போட்டு ஓட்டின மாதிரியே ஒட்டிக்கிட்டே இருக்கீங்க. எதுவும் நடுவில் 2 பேருக்கு நடுவில் மேக்னெட் எதுவும் இருக்காடா அப்படிங்கிற மாதிரி டேக்குக்கு பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி பிரித்தோம். அந்த மறுபடியும் நம்ம டேக்கு க்ளோஸாக வந்து உட்கார்ந்தாங்க. என்ன திமிருடா அவங்க 2 பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி டேயோட சேரையும் ஜங்குக்கோட சேரையும் மூவ் ஆன் பண்ணபடி 2 பேருக்கு நடுவில் நம்ம ஜிமினா சேர் போட்டு உட்கார்ந்தது. இதுக்கப்புறம் 2 பேரும் எப்படி ஓட்டிட்டு உட்காருதேன்னு நானும் பார்த்துட்டேன். இப்படி பேசுகிறத பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக்கானா, டேடா ஜங்குக் நம்ம 2 பேரும் என்ன இவ்வளோ தூரமாக பிரிஞ்சுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸ் நீட்டு வராண்ட மாதிரி நீட்டுனா, அந்த ஹேண்ட்ஸில் ஜிமினா அடிக்கிறாரு. இவ்வளோ பக்கத்தில் உட்காந்துருந்து ரொம்ப தூரமாக பிரிஞ்சு வர இருக்கீங்களா, இனி 2 பேரும் இந்த மாதிரி தாண்டா கேப் விட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி நடு சென்டரில் உட்காந்தபடி ஃபுட் எடுத்து சாப்பிட்டா. சுகா இந்த மோமாட்ட பாட்டபடி சிரிச்சா. மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஜிமினா டக்குன்னு அட்டன பர்சன்ஸ் கூட ஒரு மாதிரி க்ளோஸாக பேசுகிறத பார்த்துட்டு அவங்களுக்கும் ஒரு ஹாப்பி ஆகிடு. ஜங்குக்கும் டேக்குமே என்னடா நம்மக்கிட்ட இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணுறானுங்கிற மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணா. ஜெனிடா ஹயாங் என்கிட்ட என்னமோ இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையும் பிடிக்கல நீங்கள் இப்போ என்ன நீங்கள் இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்புறம் உங்களை அவங்க பனிஷ் பண்ண போகிறாங்க, உங்களை விட அவங்க எல்லாருக்கும் ஏஜ் அதிகம் தெரியுமா, இப்படி நம்ம ஜீனி சொல்கிறது கேட்டு ஜிமினா அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு டேக்குக்க நோட் பண்ணால் இவங்க எல்லாருக்குமே நம்ம ஜிமினாவோட ஏஜ் அடிக்கும். அந்த மூமெண்ட்டில் டே ஜங்குக்குனுங்கிற மாதிரி நேமெல்லாம் வேற சொல்லி பேசியிருப்பார்ல. அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி டக்குன்னு அந்த சேர்லேருந்து எழுந்துக்கலாம்னுங்கிற மாதிரி போனால் ஒரு ஹேண்ட்ஸை டே பிடிச்சா இன்னொரு ஹேண்ட்ஸை ஜங்குக்கு பிடிக்கிறாரு. எங்கே தப்பிக்க போகிறேன்? என்னம்மா எங்கள் 2 பேரும் பிரித்த, இப்போ அமைதி அங்கேயே உட்காந்து சாப்பிட்றேன். அது நான் தெரியாமல் என்னடா தெரியாமல் அமைதியை உட்காந்து சாப்பிடு, எங்கள் 2 பேரும் பிரித்து உட்கார வச்சல, அப்புறம் எங்கே நீ ஓடுற அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அவன் நகர விடாமலேயே கிரிப்பை பிடிச்சபடி சாப்பிடுங்கிற மாதிரி டேக்குக்கு 2 பேருமே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணோம். ரொம்ப க்யூட்டாக ஜிமினா கிட்டே பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவுக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது. இவங்க நம்ம மேலே காட்டுற லவ் ட்ரூடானா இல்லை இதான் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகிருக்கேங்கிற திங்கிங்கில் நம்மக்கிட்ட எதுவும் ட்ராமா பண்ணுறாங்களா எனக்கு சரியாக தெரியவே மாட்டேங்குது. என் லைஃப்பில் இந்த மாதிரி யாருமே என்கிட்ட இப்படி பேசி நான் பார்த்ததே கிடையாது. இவங்க எல்லோரும் என்கிட்ட நடந்துக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் ரொம்ப வியர்டாக இருக்குது. ஜிமின் என்னாச்சு சுகா, நீ காலேஜுக்கு போகணும்ல, நீ கொஞ்சம் டேஸாகவே காலேஜுக்கு போகலை, நீ சாப்பிட்டு முடிச்சுட்டேன்னா உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நான் வாங்கி வச்சுருக்கேன், அது பெட்ரூமில் தான் இருக்குது, உன்னோட திங்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, ஜெனியை லைட்டாக ரெடி பண்ணி விடு, 2 பேரையும் கொண்டு உன்னை காலேஜ்லேயும் அவளை ஸ்கூல்லையும் நான் ட்ராப் பண்ணுறேன். நான் காலேஜுக்கு போகிறேன்னா ஏன் ஸ்டடி என் பண்ண விரும்பலையா, ஹவுஸ் ஒய்ஃபாக என் கூட இருக்கலான்னு திங்க் பண்ணிட்டியா என்ன? இல்லை சுகா,
நான் காலேஜுக்கு போனால் உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. உனக்கு காலேஜ் ஸ்டடி முடிக்கணும்ல? ஆ ஆமாம், நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் நான் இப்போ பார்ட் டைம் ஜாபும் வேண்டாம், ஒரு ஜாபும் வேண்டாம். காலேஜ் ஸ்டடி முடித்தோமா நேராக ஹவுஸுக்கு கொண்டா போட்டோம். உன்னையும் ஜெனியும் காரை பிக் பண்ணி ட்ராப் பண்ணோம். ஓகே, இப்போ நான் உங்கள் 2 பேரையும் கொண்டு விடுறேன். ரெடியாகி நேராக காருக்கு வாங்க. ஹயாங் வாங்க, நான் ஸ்கூலுக்கு போகணும். ஜெனி வாங்க ஹயாங். இப்போ ஜெனியும் ஜிமினாவும் அவங்க திங்ஸ் பேக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கரெக்டாக சுகா கிட்ட நின்னா சுகா அப்படியே கார் டோர்லாம் ஓப்பன் பண்ணி ஜெனியும் ஜிமினா உட்கார வச்சுப்படி காரை பாடி கார்டு ட்ரை பண்ணுறான். சுகா டிரைவர் சீட் பக்கத்தில் இருக்கும்ல, அந்த சீட்டில் தான் உட்காந்துருக்காரு. பேக்கில் தான் நம்ம ஜிமினாவும் ஜெனியும் உட்காந்துருக்காங்க. இந்த பொசிஷன்லேயே நேராக காலேஜுக்கு தான் ஃபஸ்ட்டு போகுது. காலேஜில் கரெக்டாக ஜிமினாவை ட்ராப் பண்ணிவிட்டு ஈவினிங் அந்த பாடி கார்டு காரை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த பாடி கார்டை நோட் பண்ணிவிட்டு இவன் உன்னை பிக் பண்ணிப்பான். நீ தேவையில்லாமல் பஸ்ஸுலையோ இல்லை வாக் பண்ணி நடந்தோ ஹவுஸுக்கெலாம் வரக்கூடாது. கண்டிப்பாக இவன் உன்னைக்கும் ஜெனியும் பிக் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நீ காலேஜ் என்ட்ரன்ஸ்லேயே வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெனிவா நான் ஸ்கூலுக்கு போகலான்னுங்கிற மாதிரி சுகா அங்கேருந்து கிளம்புனா ஜிமினாவுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுது. அந்த ஃபீலிங்லேயே நேராக காலேஜுக்குள்ளேன்றானா ஜிமினாவுக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே நம்ம ஜிமினாவை கொஞ்சம் டேஸாக மிஸ் பண்ண மூமெண்ட்டில் என்னடா ஆச்சு, என்ன காரில் இறங்குற அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக கேட்டான். அந்த பிளேஸில் தானே அங்களோட சன் இருப்பான். அவன் இந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டை அதாவது ஜிமினாவோட ஏஜ் அதிகமாக இருக்கிற ஒரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிட்டு வந்துருக்கான். அவனுக்கு கிட்டத்தட்ட ஜிமினாவோட எப்படியும் ஒரு 10 ஏஜ் அதிகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிகாவோட ஏஜ் சொல்லி ஜிமினாவை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். இந்த மாதிரி இன்சல்ட் பண்ண பக்கத்தில் இருக்க பர்சன்ஸுமே ரொம்ப கலாய்க்கிறாங்க. ஓல்டு பர்சன்டையாடா நீ மேரேஜ் பண்ணுங்கிற மாதிரி. இந்த மாதிரி காலேஜுக்குள்ளே என்றான ஜிமினாவே பேட்ஸாலே எல்லோரும் கஷ்டப்படுத்துவாங்களா. இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா ரொம்ப ஒரு மாதிரி ஆகி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருப்பார், நீங்களே தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. இப்போ என்ன ஏஜ் என்னை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லையே. நான் தானே மேரேஜ் பண்ணியிருக்கேன், எதுக்கு இந்த மாதிரி ஒருத்தராக ஒன் பை ஒன்றா கிண்டல் பண்ணுறீங்கிற மாரி. எப்படி நம்ம ஜிமினா எவ்வளவோ எல்லா பர்சன்ஸ்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஜிமினா தன்னை மேரேஜ் பண்ணிக்கலனுங்கிற டென்ஷனில் அந்த அங்களோட சன்னு தான் காலேஜில் இருக்கிற எல்லா பர்சன்ஸ்கிட்டையும் இந்த மாதிரி சொல்லி ஜிமினா போக சொல்ல ரூமர்ஸ் மாதிரி ஜிமினாவுக்கே கேட்குற மாதிரி கட்டி கட்டி பேசுகிறாங்க. ஓல்டு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணியிருக்கான், மணிக்காக ஓல்டு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணியிருக்கானுங்கிற மாதிரி பேசுகிற வேர்டை கேட்க நம்ம ஜிமினாவுக்கு அழுகையே வந்துருச்சு. ரொம்ப எமோஷ்னலாக அப்படியே நேராக காலேஜோட டெரஸில் நிற்கிறாரு. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, நான் என்ன விருப்பப்பட்டா மேரேஜ் பண்ணேன், அவன் தானே என்ன ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருந்தான், என்ன ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சு என்ன அந்த பிளேஸில் அவன் தான் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணான். இங்கே என்னமோ நான் ஏதோ மணிக்கு ஆசைப்பட்டு மேரேஜ் பண்ணுற மாதிரி எல்லா பர்சன்ஸுமே என்னை இந்த மாதிரி திட்டுறாங்களே, என்ன பக்கத்தில் வச்சுட்டு எனக்கு முடுக்குக்கு பின்னாடி இப்படிலாம் பேசுகிறாங்களேங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலில் தேம்பி கதறி அழுவார். அந்த மாதிரி அழுதாம். நம்ம ஜிமினாவுக்கு பேக் சைடில் தான் அந்த கோஸ்ட் நிற்குது. கோஸ்ட் அப்படியே ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு சுச்சோ க்ரை பண்ணுறியா, உன்னை கீல் பண்ணுறதுக்கு ஏற்ற பிளேஸில் தாண்டா அவன்ருக்க, இங்கேருந்து உன்னை தள்ளி விட்டேன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீ டெட் ஆகிடுவ அப்படிங்கிற மாதிரி வேகமாக ஜிமினாவை பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளி விட வருமா. இந்த மாதிரி தள்ளி விட வேண்டாம். நம்ம ஜிமினா டக்குன்னு திரும்புகிற மூமெண்ட்டுக்கு கோஸ்ட்டோட ஜிமினாவோட ஹேண்ட்ஸை தான் டச் பண்ணுற மூமெண்ட்டில் ஜிமினா கோஸ்ட்டை பாட்டுருவார். ஜிமினோட ஹேண்ட்ஸில் இருக்கிற அந்த மாயா ரோப் இருக்குல்ல, அந்த மேஜிக் பவர் தாயம், அந்த ரோப்போட பவருக்கு கோஸ்ட்டு ரொம்ப மூவ் ஆன் ஆகி போய் விழுந்தேன். ஜிமினா கோஸ்ட்டை பட்ட பயத்தில் ரன்னிங்லேயே நேராக கீழே இறங்கி வர்றாரு. இந்த மாதிரி கீழே இறங்கி வேண்டாம், நீங்கள் 2 ஃப்ரீயாக போயிருவியாடானுங்கிற மாதிரி கோஸ்ட்டு ஒரு பவர் மாதிரி போட்டு ஓடிக்கிட்டு இருக்க ஜிமினாவோட ஃபீட்டை தட்டி விட கிட்டத்தட்ட ஒரு 4th ஃப்ளோராவது இருக்கும். அந்த 4th ஃப்ளோர்லேருந்து 3rd ஃப்ளோர் வரைக்கும் அந்த ஸ்டெப்பில் ரன் பண்ணபடி வர வேகத்துக்கு ஃபீட்டை தட்டி விடுற மூமெண்ட்டுக்கு ஸ்டெப்பில் ரோலிங்லேயே நம்ம ஜிமினா ஹெட்டில் அடிப்பட்ட பொசிஷன்லேயே கொஞ்சம் லைட்டாக மயக்கத்தில் விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ மெடிக்கல் ரூமில் தான் ஜிமினாவோட ஹெட்டில் லைட்டாக கட்டு போட்டிருக்காங்க. நீ எப்படி ஸ்டெப்லேருந்து இவ்வளோக்குள்ளே ரோலிங் ஆகி வந்த,
மண்டை கீழே விழுற அளவுக்கு அந்த ஸ்டெப்பில் எதுவும் இல்லையேங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கிட்ட அந்த டாக்டர் கேட்கவும் அது நான் கிளாஸில் பெல்லு கிளிக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக ரன் பண்ணபடி வந்துட்டேன், தெரியாமல் ஸ்கிப் ஆகி விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி சொல்லிவிட்டு நேராக அவரோட கிளாஸ் ரூம் போகிறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஹவுஸில் ஜிமினா பெட்ரூம்லேயே தான் இருக்கிறாரு. பாய்ஸஸ் யாருக்கிட்டேயும் பேசலை, ஜெனிக்கிட்டேயும் பேசலை. பெட்ரூம்லேயே உட்காண்ட்ருக்க மூமெண்ட்டா அடே பெட்ரூமில் கோஸ்ட் இருந்து ஜிமினாவை மட்டுமே பார்த்துட்ருக்குது. இந்த மாதிரி ஜிமினாவை பார்த்துட்ருக்க மூமெண்ட்டுக்கு அந்த ஹவுஸுக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளே கரெக்டாக நம்ம சுகர் என்ட்ராகி நேராக ஜிமினா பக்கத்துலேயே உட்காந்து ஜிமினாவோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணுறாரு. ஏதோ உனக்கு அடிபட்டிருக்குங்கிற மாதிரி பாடி கார்டு என்கிட்ட சொன்னால் ஹெட்டில் எப்படி இந்த மாதிரி கட்டு போடுற அளவுக்கு அடிபட்டுச்சு, என்னாச்சு உனக்கு, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்ப, இந்த மாதிரி நம்ம சுகா பேசினபடியும் ஜிமினாவோட ஃபேஸை கப் பண்ணபடியே நோட் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டுக்கு ஜிமினாடா கோஸ்ட்டை பாட்டிருப்பார்ல அந்த மூமெண்ட்டுக்கு நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே, என்ன நான் அன்னைக்கு சொன்னோம்ல இங்கே ஒரு கோஸ்ட் இருக்குதுன்னு, அதே கோஸ்ட்டு தான் காலேஜ்லேயும் என்னை ஸ்டெப்லேருந்து தள்ளி விட்டுச்சு, என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஆமாம் சுகா, என்னை நம்புங்க, காலேஜ்லேருந்து என்னை அதுதான் தள்ளி விட்டுச்சு. இந்த மாதிரி நம்ம ஜிமினா பேசுகிறது கேட்டு சுகா கொஞ்சம் டென்ஷன் ஆகி சரி ஓகே நீ சொல்கிறதெல்லாம் நான் ஓகே, நான் எல்லாத்தையும் நம்புகிறேன், கோஸ்ட்டு தான், அந்த கோஸ்ட்டை என்ன பண்ணலானுங்கிறத நான் நோட் பண்ணுறேனுங்கிற மாரி சொல்லிவிட்டேன். உனக்கு வேறு எங்கேயாட்டும் அடிபட்டிருக்கானுங்கிற மாரி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எங்கேயுமே அடிப்படலை, லைட்டாக தான் ஹெட்டில் அடிபட்டுருந்துச்சு, அது இன்னும் 2 டேஸில் இந்த கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாமா, அப்புறம் நார்மலாகிருமானுங்கிற மாரி ஜிமினா இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு ஜிமினாவோட லிப்லேயே பிக்கிஸ் பண்ணா ஜிமினா ஒரு மாதிரி ஷோக் ஆகி சுகாவை நோட் பண்ணுவாரா அந்த மாதிரி நோட் பண்ணேன். நான் பாடி கார்டு இந்த மாதிரி சொன்னதை கேட்டு எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, உனக்கு எங்கேயும் பயங்கரமாக அடிபட்டுருச்சுன்ட்டு. உண்மையிலேயே உனக்கு வேறு எங்கேயும் அடிபடலைல்ல, பெயின் ஆகலைல்ல, என்கிட்ட சொல்லு, நான் வேணா உன்னை டாக்டருக்கு கூட்டிகிட்டு போகிறேன், இல்லை இங்கேயே டாக்டரை வர வைக்கட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் ரெஸ்ட் எடுத்தால் போடும், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. சரி அப்போ ஏன் பெட்டில் இப்படி உட்காந்துருக்க? இந்த மாதிரி நம்ம ஷூவா ஜிமினாட்ட பேசின பொசிஷன்லேயே ஜிமினாவை பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்டெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணபடி ஜிமினாவோட ஆரை சாஃப்டாக ரப் பண்ணபடி நீ ஸ்லீப் பண்ணு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தட்டி கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி ஷுகா பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை பாய்ஸஸ் அவ்வளோ வெறுமே ரூமுக்கு வெளியே நின்று நோட் பண்ணுறாங்க. ஆட்டியாடா நம்ம கால் பண்ணி டே சுகா ஹவுஸுக்கு வாடா இம்பார்ட்டன்ட்னு சொன்னால் டே லூஸு நான் மாஃபியா ஒர்க்கில் இருக்கேன்டா, என்னடா காலை பண்ணி டென்ஷன் ஆக்கிட்டுருக்கீங்க, ஹவுஸுக்கு மட்டும் அத்தனை பேரோட ஆன்சரில் இருக்க மொபைலில் மொத்தத்தையும் உடச்சி குளித்திடுவேன்பா. இப்போ பாடி கார்டு ஒத்த கால் தான் பண்ணான், ஜிமினாவுக்கு அடிபட்டுருச்சின்ட்டு எப்படி பறந்து நிற்கிறான் பற்றியா? ஆமாண்டாரம், நீ சொல்கிறது கரெக்டு தான், நம்ம என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டான், மாம் ஹவுஸுக்கு வான்னு சொன்னாலும் வரைய மாட்டான், பாட்டியா வைஃபுன்னோடையே இம்பார்ட்டண்டான மீட்டிங்கையே பிரேக் பண்ணிட்டு வந்துருக்கோம் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஆரம்பம் நோட் பண்ணால் வாயை மூடிட்டு அமைதியாக நோட் பண்ணுறீங்களாடா, எவ்வளோ க்யூட்டான மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்குது, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. டயாங்கா என்ன டயாங்கா அமைதியாக இருங்க, பேபி க்யூட்டான ரொமான்ஸா, அண்டா பக்கத்தில் இருக்கிறேன்னு கொஞ்சம் ஹாட்டான ரொமான்ஸாக நம்ம வேணால் ப்ளே பண்ணலாமா? பிச்சிருவேன் உன்னை, அமைதியாக அங்கேயே நிற்கிறேன், தேவையில்லாமல் வேறு இடம் திங்க் பண்ண அவ்வளவுதான். அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான், நான் பார்த்துட்ருக்கேன், இது ரொமான்ஸ் பண்ணுறதா பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவோட அம்மாவும் பேக்ஸ்லேருந்து கேட்க பாய்ஸஸ் அவ்வளோ பேர் ஷாக் ஆகி மேம் எப்போ வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேர் நம்ம சுகாவோட மாமா நோட் பண்ணேன். என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க டோருக்கு வெளியே? சுகாவோட ரூமை என்னத்தை எட்டி பார்த்துட்ருக்கீங்க? உன்னோட சன் லவ் பண்ணிகிட்ருக்கான், லவ் பண்ணிகிட்ருக்காமா, க்யூட்டாக ஒய்ஃப் கிட்ட ப்ளே பண்ணிகிட்ருக்கான், அடடா பார்த்துட்ருக்கோம், ஏடி நீயும் பாருமா உனக்கும் புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதில் கம்பெனிக்கு சுகாவோட மாமையும் பக்கத்தில் இழுத்து நிற்க வச்சுட்டாங்க. பட் ஏன் உன் சன்ன நீ ஏதாவது ஒரு ஒர்க்கை சொன்னால் கட்டுன்னு கட்டிட்டு அப்படியே ஹவுஸ்லேருந்து வெளியே போகிறவன் ஸ்லீப் பண்ணுன்னு எப்படி தட்டி கொடுத்துட்ருக்கோம்.
அவனுக்கு போட்டான பேபியை பக்கத்தில் வச்சு தட்டி கொடுக்குற மாதிரி. மேரேஜ் நானா சுகா கூட இப்படி மாறுவான்னு நினச்சி கூட பார்க்கலடா. ஹே லூஸு, மேரேஜ் நானா எல்லா நாளும் மாறிடாண்டா ஆகணும், அது உங்களுக்கு தாண்டா தெரியல. ஜின்னு அப்படியாடா? ஏன் ஆரம் உனக்கு தெரியாடா? மேரேஜுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த, மேரேஜுக்கு அப்புறம் எப்படி இருந்த? மேரேஜுக்கு முன்னாடி ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன், மேரேஜுக்கு அப்புறம் அந்த ஃப்ரீங்கிறதே காணாமல் போயிடுச்சு. எடு அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ரீங்கிற பிளேஸை கம்ப்ளீட் பண்ண நீ வந்துட்டியே ஜின். நான் பாட்டேன். நல்ல வேலை தப்பிச்சுட்டா ஹயோங் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நம்ம ஆரம்ப நோட் பண்ண. என்னடா பண்ண? தேவையில்லாமல் அவன்கிட்ட ஏதோட ப்ராப்ளம் பண்ணன்னு வையன், நைட்டு எனக்கு பெட்டு கிடையாது, சோப்பாவில் போய் ஸ்லீப் பண்ணுன்றான். என்ன பண்ண முடியும்? அதனால நாம் பேபிக்கிட்ட க்யூட்டாக தான் பேசணும். ஹேய், எத்தனை டைம்டா சொல்கிறது? ஹாயாங் பேசுகிறது எதுவும் கேட்க மாட்டேங்குது. கம்முன்னு இல்லைங்க, இல்லாட்டி எல்லோரும் வெளியே போங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டேமா, இதுக்கு மேலே இருக்கிற ரொமான்ஸ் எல்லாம் நீ பார்க்கக்கூடாது. ஆனால் ஹயாங் க்யூட்டாக தானே பேசிகிட்டு இருக்காரு. அதான் நான் பேசுவேனே, நீ க்யூட்டாக எங்கடா பேசுகிற? நீ டேட்டியாலாடா பேசுகிற? வா நீ ரூமுக்கு வா, நான் எவ்வளோ க்யூட்டாக பேசுவேனுங்கிறது உனக்கு தெரியும். ஜொங்குக்கா விடு, நான் பாடி ரொமான்ஸை தான் பார்த்தேன், மீதியை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட என்ன மாதிரி கேட்டுனா வாயா மூடுறா. அவங்க ரொமான்ஸ் பண்ணுறது நீ என்ன பார்க்குறது? நான் பண்ணுறேன் பாரு வாங்கிட்ட ரொமான்ஸுங்கிற மாதிரி ஜொங்குக்கு அங்கேருந்துட்டே இழுத்துட்டு போனான். அதுவும் சரிதான். ஜொங்கு கரெக்டாக நேக்கா எப்படிட்டே கூட்டிகிட்டு போயிட்டான். ஜின்னு, நமக்கு ஒர்க் இருக்குதுல்ல? இல்லையே, எனக்கு ஒர்க் இருக்குது, உனக்கு ஒர்க் இருக்குது. அவன் ஒய்ஃப் கிட்ட ரொமான்ஸ் பண்ணுறான், நீ என் கூட வரியா? முடியாது. என்ன முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரம்பம் அப்படியே நம்ம ஜின்னை பிராடாஸ்டலே தூக்குனபடி போகிறாரு. என்னடா பண்ணிகிட்ருக்க? என்னடா பண்ணிகிட்ருக்க? எங்களுக்கெல்லாம் இப்போ ரொமான்ஸ் பண்ண தெரியாதா? நாங்கள் பண்ணுற ரொமான்ஸில் நீ ஃபுல்லாக இப்போ மெல்ட் ஆக்க போகிற. ஆரம் வாய மூடுறா ஜின் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஆரம்பம் ஜின்னு பண்ணா. அச்சோ, என்ன ஒரு க்யூட்டான ரொமான்ஸ். ஐயோ அங்கே என்ன பாட்டுட்டே இருக்கீங்க, அப்படியே ஒரு லிப்லாக்கை போட்டு கொஞ்சம் ப்ளே பண்ணுவீங்கன்னு நானும் எவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஹேரை கோடி கொடுத்துட்டு ஃபேஸையும் நோட் பண்ணிக்கிட்டு ஜிமினா கிட்ட க்யூட்டாக ஒரு மாதிரி க்யூட்டாக சாஃப்டான வாய்ஸில் பேசிகிட்ருக்கீங்க. போரிங்காக இருக்குது ஹயாங். உங்களோட கேரக்டருக்கு ஏற்றபடி கொஞ்சம் ரக்கடா அப்படியே நம்ம ஜிமினா கிட்ட ப்ளே பண்ணுங்களேன். ஒரு நெக்கில் ஒரு இக்கி மார்க்கு கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். என்ன கொடுக்கணும்? இக்கி மார்க்கு ஜெயப், உனக்கு தெரியாதா? வயன், இது ஓவரு. நான் ஓவரு? எக்கி மார்க் கொடுக்குறதுலலாம் ஒன்றும் ஓவர் கிடையாது. முதல்ல வாய்ஸை க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் எப்படி ரீட்டிங் பண்ணுற? ஹே ஜேகப் சொன்னா கேள்வி, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? பிரதர்ஸ் எவ்வளோ வரும்? முதல்ல என்னென்னா உன் பிரதர் டேட்டு கூட்டிகிட்டு போயிட்டான், உன் ஹயாங் என்னென்னா ஜின்னை தூக்கிட்டு போயிட்டாரு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? ஒன்றை ஐஸை க்ளோஸ் பண்ணபடியே கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி ஒயன் அங்கேருந்து ஜேகப் கூப்பிட்டு போனால் இந்த மாதிரி வாய்ஸஸ் அவங்கவுங்க பேர் கூட போகிறப்ப மாட்டான். சிவாவோட மாம் நோட் பண்ணபடி ஸ்மெல் பண்ணபடி சரி ஏதோ ஒரு மூமெண்ட்டில் அப்படியே க்யூட்டாக நீங்களும் ப்ளே பண்ணி விளாட்றத பார்க்க சொல்ல மாமா எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்குங்கிற மாதிரி சிகாவோட பெட்ரூம் டோர் அப்படி லைட்டாக க்ளோஸ் பண்ணபடி அவங்க மாமா அங்கேருந்து போனோம். இவங்க எல்லோருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அப்படியே ரூமுக்குள்ளே இருக்க கோஸ்ட்டுக்கு தான் அப்படியே ஏதோ கோஸ்ட்டு மேலேயே பயிரை பற்ற வச்சு விட்ட மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. டென்ஷனில் இந்த மாதிரி நோட் பண்ணால் சுகா உங்களுக்கு ஒர்க்லாம் எதுவும் இல்லையா? ஏன் எனக்கு ஒர்க்லாம் இல்லை, எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒர்க்கெலாம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? எனக்கு எதுவும் ஆகாது. ஜெனியை வேணால் என் பக்கத்தில் விட்டுட்டு போங்க. ஜெனி என் மாம் கூட இருக்கிறா. இப்போ என்ன நீ அமைதியாக ஸ்லீப் பண்ணுங்கிற மாதிரி ஜிமினாவை ஃபுல்லாக ஸ்லீப் பண்ண வச்சுட்டு சுகா நம்ம ஜிமினா பக்கத்துலேயே தான் இருக்கிறாரு. நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ காலேஜுக்கு தான் ஜிமினா கொண்டு வந்து விட்டுட்டு சுகா நேராக ஒர்க்குக்கு போவாரா. பட் அதே மாதிரி நம்ம ஜிமினாவை இன்சல்ட் பண்ணுறாங்க. ஜிமினாவுக்கு அந்த வேடெல்லாம் கேட்க சொல்ல ரொம்ப டென்ஷனாகவும் இரிட்டேட்டிங்காகவும் ஆகுது. இந்த மாதிரி இரிட்டேட்டிங் ஆனால் அந்த பிளேஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ளே கிரவுண்டில் நிற்பாங்களே, அதாவது ப்ரேயர் பண்ணுற பிளேஸ், ப்ளே கிரவுண்டில் ஸ்டூடெண்ட்ஸு மொட்டை பசன்ஸுமே பிரின்ஸிபல் அரேஞ்ச் ஆக சொல்கிறாரு. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸும் அரேஞ்ச் ஆனால் அதே பிளேஸில் ஜிமினா நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா இப்போ என்னத்துக்கு என்ன இந்த பிளேஸ்க்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வர வச்சுருக்காங்க.
டைம் வேற இந்த பிளேஸுக்கு இப்போவும் என்ன ஒரு ஃபங்க்ஷன் சொல்ல போகிறாங்களா, இல்லை யாரையாவது ஏதாவது ஒரு ப்ராப்ளமானுங்கிற மீதி ஒன்று ப்ராப்ளத்துக்கு இந்த பிளேஸுக்கு கூப்பிடுவாங்க, இல்லாட்டி ஏதாவது ப்ரேயருக்கு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷனை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் அவருக்கு சொல்லதுக்கு தானே கூப்பிடுவாங்க. இப்போ ஏன் கூப்பிட்டாங்கங்கிற மீதி ஒரு மாதிரி டென்ஷன் டேலாம் ஸ்டூடெண்ட்ஸும் நோட் பண்ணிட்டு இருந்தா அந்த காலேஜுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 பிளாக் அண்ட் பிளாக் கார்ஸ் வேகமாக உள்ள என்ட்ராக்குது. இந்த 10 கார் உள்ள என்ட்ராகிற மூமெண்ட்டை நம்ம ஜிமினா பாட்டு ஜிமினாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அந்த காரில் வந்துருக்கிறது சுகாடான்ட்டு. சுகா இதுக்காக இப்போ காலேஜுக்குள்ள என்ட்ராகிறாரு, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயத்திலே நம்ம ஜிமினா சுகாவை நோட் பண்ணால் அந்த காரில் வந்த பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வெறும் காரை விட்டு இறங்கினபடி கன்னை ஹேண்ட்ஸில் வச்சபடி சுகாவோட கார் டோரை பாடி கார்டு ஓப்பன் பண்ணி விட்டான். அந்த காருக்குள்ளேருந்து அப்படியே நம்ம சுகா பிளாக் கலரில் ஒரு கூலிங் கிளாஸை வேர் பண்ண பொசிஷன்லேயே ஸ்மோக் பண்ணபடியே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி சுகாவை பட்டோன்னே அங்கே இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவ்வளோ வெறும் செம்மையாக என்ட்ராகிறாரில் அந்த அந்த என்ட்ரியான மூமெண்ட்டை பாட்டு அவளை வேறு மவுட்டை ஓப்பன் பண்ணால் ஜிமினா மட்டும் அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துட்டாரு. அச்சோ, எதுக்காக இப்போ இவன் காலேஜுக்குள்ள என்ட்ராயிருக்கான்னு தெரியலையே, நம்ம காலேஜ் எனக்கு தெரியுமே, ஒருவேளை சுகாவுக்கு இங்கேட்டு முறுக்கு இருக்குமோ என்னன்னு தெரியலேங்கிற மாதிரியும் ஜிமினா இந்த மாதிரியும் ஒரு தரையில் உட்காந்து பொசிஷன்லேயே திங்க் பண்ணிட்டு இருந்தான். கரெக்டாக ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம சுகா நின்றுட்டு ஜிமினாவை தான் தேடுறாரு. இந்த வண்டி தேடினா ஜிமினா தரையில் உட்காந்தபடி கீழே இருக்கிற மணல் இருக்கும்ல, அந்த மணலில் ஹேண்ட்ஸை வச்சு கிண்டிக்கிட்டு இருக்காரு. அந்த மணலில் ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்காரு. இவன் எதுக்கு இங்கே வந்தான்னு தெரியலையேங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜிமினா பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு பாடி கார்டை நோட் பண்ணிவிட்டு ஜிமினா அவங்க கூட்டிகிட்டு வானுங்கிற மாதிரி சொல்லவும் பாடி கார்ட்ஸ் அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் என்ட்ராகி ஜிமினா பக்கத்தில் வந்துட்டு ஒரு 3 பாடி கார்ட்ஸ் நிற்பாங்களா என்ன மாதிரினா ஜிமினா இப்படி அந்த மணலில் ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தவர் இன்னும் பாடி கார்ட்ஸை நோட் பண்ணால் உங்களை பாஸ் கூப்பிட்டாங்க. ஐயோ, இவன் ஏதோ நம்மக்கிட்ட தான் ப்ராப்ளம் பண்ண வந்துருக்கானுங்கிற மாதிரி ஜிமினா எதையுமே பேசாமல் பாடி கார்ட்ஸ்க்கு நடுவில் அப்படியே நேராக ஸ்டேஜுக்கு வந்தான். ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ வெறுமே நம்ம ஜிமினாவை ஒரு மாதிரி ஜிமினாவை ரொம்ப வியாடாக நோட் பண்ணிகிட்டு இருந்தான். அதில் 2-3 பர்சன்ஸ் வந்து ஜிமினா வந்து கொஞ்சம் டேட்டியாக பேசுகிறாங்க. ஓகே, அதான் ஓல்டு மேனை வச்சு மேரேஜ் பண்ணியிருப்பாங்களே, அந்த மூமெண்ட்டில் கொஞ்சம் நம்ம ஜிமினா வச்சு இப்போவும் சுகாவுக்கே கேட்குற மாதிரியும் பேசுகிற அந்த வேர்ட்ஸை கேட்க சொல்ல ஜிமினாவுக்கு அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ஐஸ்லாம் கலங்குது. இந்த மாதிரி கலங்குனா ஜிமினாவோட ஹஸ்பண்டு சுகாடானுங்கிறது தெரியல, அவர் ஓல்டு பர்சன்ட் அப்படிங்கிற மூமெண்ட்லேயே இவங்க எல்லாரும் கொஞ்சம் ரூமராக கலாய்க்கம். அதை கேட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் லைட்டாக சிரிக்கம். ஜிமினா கொஞ்சம் பெயினான மூமெண்ட்லேயே கரெக்டாக ஸ்டேஜில் வந்து நின்னா இப்போ பிரின்ஸிபலை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு நான் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் பேசிக்கணும், எனக்கு எல்லாம் தெரியும் சுகா, ஏதோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஏதோ பேசணுங்கிறதுக்காக தானே அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் இந்த பிளேஸில் அரேஞ்ச் ஆக்க சொன்னீங்க, உங்களுக்காக தான் எல்லோரும் இந்த பிளேஸ்க்கு அரேஞ்ச் பண்ணோம், என்ன ஸ்பீச் பண்ணணுமோ ஸ்பீச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே, அப்புறம் இங்கே இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் யாருங்கிறத சொல்லிடுறேன். நான் இந்த கண்ட்ரிலே நம்பர் 1 மாஃபியா மேன் சுகா. ஓகே, என்னோடய நேம் யோங்கி, என்னோடய மாஃபியா நேம் சுகான்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே இருக்கிற நிறைய பர்சன்ஸுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, இதே காலேஜில் தான் என்னோடய ஒய்ஃப் ஸ்டடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிளேஸில் கொஞ்சம் பர்சன்ஸ் என்னோடய ஒய்ஃபை ரொம்ப கஷ்டப்படுத்துறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இப்படி சுகா பேசிகிட்டு இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ வேறு ஷாக் ஆகி எது நம்பர் 1 மாஃபியா பர்சனோட ஒய்ஃபு இந்த காலேஜில் படிக்கிறாங்களாங்கிற மாதிரி அவ்வளோ பேர் ஷாக்கானா ஜிமினா ஷாக் ஆகி இவங்க எல்லோரும் நம்மளை ரேக் பண்ணுறது எப்படி சுகாவுக்கு தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயத்திலேயே நம்ம ஜிமினா சுகாவை நோட் பண்ணால் நைட்டு நம்ம ஜிமினா பக்கத்தில் தானே சுகா இருந்திருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜிமினா வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அவர் ஒன்றும் ஓல்டு பர்சன்லாம் கிடையாது, அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமான பர்சன், எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி வேட்ஸாலேயே என்னை கொள்றீங்கிற மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது பேட் ட்ரீம் மாதிரி அவங்க பேசுகிற வேர்டெல்லாம் அப்படியே ஃபுல்லாக மெமரியிலேருந்து ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டில் பேட் ட்ரீம் ஆக்கி தானாக முணுமுணுக்க ஆரம்பிச்சிருப்பார். முணுமுணுக்கிறது மட்டும் இல்லை, ஜிமினோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டியரி வந்துருக்கும். நான் மணிக்கெலாம் ஆசைப்பட்டு யாரையும் மேரேஜ் பண்ணிக்கல, புரிஞ்சுக்கோங்க, தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசாதீங்கங்கிற மீதி
அழுக செஞ்சிருப்பாரு. இதை நம்ம சுகா பக்கத்துல இருந்து நோட் பண்ணிட்டு ஜிமினாவை காலேஜுக்குள்ள விடுற மாதிரி விட்டுட்டு பாடி கார்டு ஒரு பர்சன்டை ஸ்டூடெண்ட் மாதிரியே காலேஜுக்குள்ள என்ட்ராக்க வச்சுட்டு இருப்பாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஜிமினாக்கு பேக் சைடில் என்ன மாதிரி பேசுகிறாங்கிற எல்லாட்டையுமே சுகாவுக்கு கால் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் சுகா இந்த பிளேஸ்க்கு என்ட்ராயிருப்பார். இந்த மூமெண்ட்டில் ஜிமினா ஷாக் ஆகி சுகாவை நோட் பண்ணால் இவரோட ஒய்ஃப் இங்கே என்ன பண்ணுறாங்கங்கிற மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஷாக் ஆனால் ஜிமினாவோட அங்கிளோட சன்னுக்கு தெரியுமில்ல சுகாதான் ஜிமினாவோட ஹஸ்பண்டுட்டு மூமெண்ட்டுக்கு டென்ஷன்லேயே சுகா பாட்டு மறைச்சான். நம்ம சுகா இப்போ என்னோடய ஒய்ஃபை உங்கள் எல்லாருக்குமே நான் இன்ட்ரோ கொடுக்கணும்னு திங்க் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் யாராவது என்னோடய ஒய்ஃபை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுனீங்கன்னா சுகாவா என்ட்ராகுவேன். ஓகே, ஜிமின் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை கூப்பிடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் ஷாக் ஆனோம். ஜிமினா ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி சுகாவை நோட் பண்ணா பக்கத்தில் வா, அதை வேற சொல்லணுமா? சுகா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பக்கத்தில் வானா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை பிடிச்சி புஷ் பண்ணி இழுட்டு வைக்கிட்டுலேயே ஜிமினாவோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஒரு டைட்டாக ஹக் பண்ணபடி பிடிக்கிற மூமெண்ட்டை பற்றி அவளை வெறும் ஷாக்கானா